புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. இப்ப அவளுக்கே இப்படி ஒரு நிலைமையா? அவ உயிருக்கு ஐயோ கடவுளே கடவுளே. ஏன் இலக்கியா, ரேவதி ரேவதி இங்க இருக்கிறது கௌதம்க்கு தெரியாதுல்ல? தெரியும் அத்தை. தெரியுமா? எப்படி? அது நான் ரேவதி அத்தைய பார்க்க போனப்போ கௌதமும் கூட வந்து பார்த்துட்டாரு. ஐயோ போச்சு. அப்படின்னா அவதான் கௌதம பெத்தவன் அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல அத்தை, நான் எதுவுமே சொல்லல. அப்பா நல்ல வேளை. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கா உனக்கு? இத்தனை வருஷமா கௌதம்க்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ நீ என்ன இப்படி பண்ற? நீ கௌதம நேரா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போற. உனக்கு அறிவு இருக்கா? ஏன் அத்தை, இதுக்கே இப்படி பதட்டப்பட்டா எப்படி? அடுத்து நான் சொல்ல போறத கேட்டு நீங்க டென்ஷனே ஆக கூடாது. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கணும். என்ன என்னமா சொல்ற? அத்தை, அது ரேவதி அத்தை என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் கடைசி காலத்துல இருக்கேன். என் மூச்சு நிக்கிறதுக்குள்ள கௌதம் கிட்ட அவரை பெத்தவங்க அவங்கதான்னு சொல்ல சொன்னாங்க. கௌதம் வாயால அவங்கள அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? அது அது வந்து நான் சரின்னு வாக்கு கொடுத்துட்டேன். அறிவில்ல உனக்கு? இத பாரு, ரேவதி தான் கௌதம பெத்தவன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். அத்தை, அத்தை என்னத்தை இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன எந்த விஷயத்தை நான் வாழ்க்கையில மறக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்துக்கே விலை பேசிட்டு வந்திருக்கியேடி. உனக்கு அறிவில்லையா? ரேவதி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? ஓ, நான் தான் பழைய மாமியாராச்சே. புது மாமியார் தான் உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ அத்தை, அந்த ரேவதி ஒரிஜினல், நான் டூப்ளிகேட் மாமியார் தானே. எதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற? அப்படிதானே? ஐயோ அத்தை, என்ன போய் ஏன் அத்தை இப்படி எல்லாம்? நீ செய்யறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. இது பாரு, கௌதம்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். அத்தை, நீ ரேவதிக்கு வாக்கு கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும். நீ கௌதம் கிட்ட ரேவதி பத்தின உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. கொடு. அடி பாவி, நீ தயங்கறத பார்த்தா நீ உண்மையை சொல்லிடுவ போல இருக்கே. அப்படிதானே? நீ மட்டும் உண்மையை சொன்னேன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இலக்கியா, அத்தை சொல்லிட்டேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ வாக்கு கொடு. நான் சொல்ல மாட்டேன். இது பாரு இலக்கியா, நான் உன்னை நம்புறேன். ஆனா இதையும் மீறி நீ கௌதம் கிட்ட உண்மையை சொன்ன, அப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன். பாத்துக்க. அத்தை, ஒரு பக்கம் ரேவதி அத்தை, இன்னொரு பக்கம் ஜானகி அத்தை. ரெண்டு பேருக்கும் வாக்கு கொடுத்துட்டு நான் யார் பக்கம் நிக்கிறது? ரெண்டு பேருமே எனக்கு முக்கியமாச்சு. கடவுளே, இது பாருடி, காசு கொடுத்தல, போனை ரீசார்ஜ் பண்ணிட்டல? பண்ணிட்டமா. இந்த காசு உங்க அப்பனுக்கு தெரியாம நான் சேர்த்து வச்சது.
இந்த மாதிரி அடிக்கடி என்னால கொடுக்க முடியாது, புரியுதா? பார்த்து வச்சுக்கோ. ம் சரிம்மா சரி. லக்ஷ்மி 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 ஏ வசந்த் லக்ஷ்மி பாத்தியா, கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணும் கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த ஆளு அந்த கேடுகட்ட லக்ஷ்மியை தேடிட்டு இருக்காரு. அம்மா நாம தான் தப்பு பண்ணிட்டோம். ஆரம்பத்திலேயே அவங்களையும் இலக்கியாவையும் இங்க இருந்து துரத்தி விட்டுருக்கணும். ம், தொல்லை விழிஞ்சது நம்ம நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆமாண்டி. லக்ஷ்மி எங்கம்மா இருக்க? வசந்த் ஏய், நான் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன்ல, லக்ஷ்மி எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டியா? எங்களை விட்டுட்டு ஓசிச்சோறு திங்கிற லக்ஷ்மி வசந்த கூப்பிடுவீங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லணுமா? ஆரடி ஓசி சோறுங்கிற. இப்ப எதுக்கு எகிரிட்டு அடிக்க வரீங்க? அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், பெத்த பொண்ணுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை கெடுத்த அந்த இலக்கியாவோட தம்பிக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. அவங்கள விட நான் கேவலமா? ஆமா, வயத்துல குழந்தை இருக்குன்னு போர்ஜரி வேலை செஞ்ச நீ கேவலமா தாண்டி போயிட்ட. குடும்பத்துக்கே நீ அசிங்கம். ஓஹோ, அப்ப நாங்க அசிங்கண்ணா? அப்ப இலக்கியாவை கூட்டிட்டு வந்து நீங்க உங்க தங்கச்சி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டியதானே? எங்களை எதுக்கு வீட்டுல வச்சிருக்கீங்க? இது நான் உங்களை புடிச்சு வச்சிருக்கேனா? போய் தொலைங்கான்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறீங்களே. வீட்டுல இருந்துகிட்டு என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? அப்ப சொத்தை குடிங்க, நாங்க போறோம். இது சொத்தா? இதுவோ ஜமீன் வீட்டு புள்ள மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் இந்த வீடு இருக்குல்ல, பத்திரத்தை கொடுங்க, வித்துட்டு போய் எங்கேயாவது நிம்மதியா இருக்கும். என்ன திமிரு உனக்கு? பண்றதையும் பண்ணிட்டு சொத்து வேற கேக்குதோ? ஏன் கேட்க கூடாது? நீங்க எனக்கு அப்பா தானே, அது ஒண்ணு பொய் இல்லையே. சொல்லு. அடே கொழுப்பா, சொத்து கேக்குதா உனக்கு? ஏய், நீ சும்மாரு, வாயை திறக்காத நீ. ஏய், அப்பா பாத்துக்கிட்டே இருக்க, உன் ஆணவம் அதிகமாயிட்டே இருக்கு. நீ அடங்குற மாதிரியே தெரியல. இதுக்கு மேல உன்னை வீட்டுல வச்சிருந்தா இதை விட பெரிய அவமானத்தை கொண்டு வந்துருவேன். நீ ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. கிளம்பு. யோ, வம்படி. விடியா? ஓ, விடியா, கையடியா? ஏய், சொல்றேன்ல. விடு. ஏய், கையாடுறே. ஓ, விடியா? நான் எப்ப தான் இவன் என் சொல்றேன்ல. தங்கச்சி மூஞ்சில காஃபியை ஊத்துனாலோ அப்பவே இவனை துரத்திருக்கணும். விட்டது தப்பா போச்சு. ஏய், ஐயோ. ஓடி, வா. ஏய், நீ அனாதரவா தெருவுல சுத்துனாதா வாழ்க்கைனா உனக்கு என்னன்னு தெரியும். யோ, அஞ்சலி நம்ம பொண்ணியா? வெளியில போனா ஊரே சிரிக்கும், அசிங்கமா போயிடுயா? இப்ப மட்டும் என்ன வாழுதா? இவ ரோட்ல நின்னாதா கார்த்திக் பண்ண பாவம் கொஞ்சமாவது குறையும். ஏய், வெளிய போடி. ஆஹா, என்ன வீட்டை விட்டு துரத்துறது இலக்கியாவுக்கும் கார்த்திக்கும் தெரிஞ்சது, அப்புறம் என்ன சுத்தமா மதிக்க மாட்டாங்க. நம்ம எங்கேயும் போக கூடாது. இப்ப என்ன பண்ணலாம்? ரைட்டு, விழுந்துருவோம். அப்பா அப்பா ப்ளீஸ் பா, ப்ளீஸ், நான் எங்கேயும் போலப்பா, என்ன துரத்திடாதீங்கப்பா, ப்ளீஸ் பா, ஏய், ப்ளீஸ் டிக்காதடி. ப்ளீஸ் பா, டிக்காத. அப்பா ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா, அப்பா அவளை விடு. விட்டுங்கறல. அப்பா வேணாப்பா, வெளியில போனா அசிங்கமாயிடும்பா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ். அசிங்கமாகுமா? ஏங்க, வேண்டாம்ப்பா, அஞ்சலி இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டாங்க, அவளை விட்டுருங்க. பேசாம இருக்க சொன்ன. ஏய், நீ என் காலை பிடிச்சு கெஞ்சினாலும் சரி, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நீ என் பொண்ணே இல்லடி. அவளை விடு. விட்டுங்கறல. அப்பா ப்ளீஸ் பா, அப்பா யாராவது பாத்துருவாங்கப்பா, ப்ளீஸ் பா, வேண்டாம்ப்பா. பாக்கட்டும் டே. அப்பதான் மானம் மரியாதை என்னன்னு உனக்கு தெரியும். ஐயோ அப்பா ப்ளீஸ் பா, வேண்டாம்ப்பா, அப்பா வேண்டாம்ப்பா, வெளிய போ. அப்பா ப்ளீஸ் பா, ஏய், அப்பா தேடி வேண்டாம்ப்பா, சொல்றல. ப்ளீஸ் பா, விடு. அப்பா ப்ளீஸ் பா, அப்பா ப்ளீஸ் பா, விடு. அப்பா. நான் வீட்டை விட்டு போணுமா? நீ ஒரேடியா போய் சேர்ந்து. ஐயோ, என்னங்க? என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஐயோ, என்னங்க 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 என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்னங்க என்னங்க ஐயோ, என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்னங்க என்னங்க ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஏங்க ஏங்க எந்திரிங்க. என்னங்க 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 ஐயோ, என்னங்க
ஐயோ பேச்சு குச்சி இல்லாம இருக்காரு. ஏன்டி இப்படி பண்ண? பின்ன என்ன வெளியில துரத்துவாரு, நான் பாத்துட்டு இருக்கணுமா? ஐயோ அதுக்காக இப்படி அடி. அவரு உன்னை பெத்த அப்பண்டி. என்ன அவர் பெத்த பொண்ணாவே பாக்கலையே. ஐயோ கடவுளே, என்னங்க என்னங்க எந்திரிங்க என்னங்க. ஐயோ அவருக்கு என்னமோ ஆயி போயிடுச்சுடி. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுடி. ஐயோ என்னடி அப்படியே நிக்கிற? சரி நானே பண்றேன். ஐயோ கடவுளே. கடவுளே, ரேவதி யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது. அவளுக்கு போய் இப்படி ஒரு வியாதியா? தினம் தினம் அவ சாவை எதிர்பார்த்துட்டே இருக்கா. ஏதாவது ஒண்ணு நடந்து அவளை காப்பாத்திட முடியாதான்னு என் மனசுக்கு தோணிட்டே இருக்கு. எப்படியாவது அவளை காப்பாத்துப்பா. ஆனா அதே நேரத்துல கௌதம பெத்தவ அவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கௌதம் ஏன் புள்ள, அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. இலக்கியா, இலக்கியா வரீங்க. இலக்கியா, கௌதம், என்ன வரும்போது என் பேரை ஏலம் போட்டுட்டு வரீங்க? ஒரு ஹாப்பி நியூஸ். ஹாப்பி நியூஸா? என்னது? இது என்னன்னு தெரியுதா? 10 லட்சத்துக்கான செக் இது. எதுக்குப்பா இது? ஆதரவற்றோர் இல்லத்துக்கு இடம் பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த இடத்த இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண போறோம். என்ன சொல்றீங்க கௌதம்? உண்மையாவா? ஆமா. இத பாரு, இடத்தோட ஓனர் பேரு மாணிக்கம். அவர் பேர்லயே செக் போட்டுட்டு வந்துட்டேன். உடனே கிளம்பி அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இது பாரு, கெட்டதை வேணா தள்ளி போடலான்னு சொல்லுவாங்க, நல்லத உடனே பண்ணிடணும். நீ பணம் காசெல்லாம் சம்பாதிச்சு பெரிய பிசினஸ்மேன் ஆகும்போது கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டது இல்லப்பா. இப்போ இந்த இல்லம் கட்ட போறீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவ்ளோ சந்தோஷமா இருக்குப்பா. இல்லாதவங்களுக்கு செய்யற சேவை வந்து நேரடியா கடவுளுக்கு செய்யற மாதிரி தான் இருக்கும். உடனே கிளம்புங்க, கிளம்புங்க. நிச்சயமா ஜானு, இந்த ஐடியாவை கொடுத்தது கூட இலக்கியா தான். எப்படியோ அந்த பில்டிங் வாங்கி உடனே இல்லத்தை ஆரம்பிச்சு ஆதரவு இல்லாதவங்கள தங்க வைக்கணும். இலக்கியா, நீ இத சொல்லும் போது எனக்கு ரேவதி அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. அந்த இல்லம் ரெடி ஆனதும் முதல்ல ரேவதி அம்மாவை கூட்டிட்டு வந்து அங்க தங்க வைக்கணும். பாவம் ரேவதி அம்மா பெத்த பையனை தொலைச்சிட்டு அனாதரவா ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாங்க. ஜானு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்ல வேலை செஞ்சாங்கல்ல ரேவதி அம்மா, அவங்களுக்கு பிளட் கேன்சர். ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்களா? அப்படியா? பாவம் ஜானு, ரேவதி அம்மாக்கு மகன் இல்லாத குறைக்கு நானே மகனா இருந்து அவங்களை இல்லத்துல வச்சு பாத்துக்க போறேன். எவ்வளவு செலவானாலும் சரி, அவங்க மெடிக்கல் செலவை நானே ஏத்துக்க போறேன். கௌதம், இல்ல கௌதம், நம்ம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பில்டிங் ஓனரை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துடலாம். வாங்க போலாம். சரி, வாங்க. பாப்போம். ஏய், என்ன பில்டிங், என்ன அட்வான்ஸ்? முதல்ல எங்க கிளம்பிட்ட? அது வந்து ஆதரவற்ற பெண்களுக்காக இல்லம் ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். அந்த இடத்த வாங்குறதுக்காக தான் அட்வான்ஸ் கொடுக்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஆதரவற்ற பெண்களுக்கு இல்லமா? கௌதம், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஆமா, யார் இப்படி உனக்கு கேவலமான ஐடியா எல்லாம் கொடுக்கறது? ஓ, உன் பொண்டாட்டியா? எது கேவலமான ஐடியா? யாருமே இல்லாத பெண்களுக்கு சேவை செய்யறது கேவலமா? ஏய், நிறுத்து. இங்க பாரு கௌதம், நீ ஒரு பிசினஸ் மேன்.
எந்த தொழில் ஆரம்பிச்சா எவ்வளவு லாபம் வரும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு லாபத்தை கொண்டு போய் சேவை செய்யறேன்னு அழிச்சிடாத. ஆதரவற்றவங்களுக்கு செலவு செய்யற பணம் அடிக்கிறதாகாது. அது பல மடங்கா புண்ணியமா வரும். ஒரு மண்ணும் வராது. ஆதரவு இல்லாதவங்களை பார்த்தா ஏதோ 5 10 கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லம் ஆரம்பிக்க போறேன், சேவை செய்ய போறேன்லாம் கிளம்பாத. ஏண்டி, நீயே ஒரு ஆதரவு இல்லாதவ. அப்படி இல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அதுல உன் அம்மாவையும் உன் தம்பியும் தான் முதல்ல மெம்பரா சேர்க்கணும். இந்த லட்சணத்துல நீ இந்த ஆதரவு இல்லத்தை ஆரம்பிக்கிறியா? ஐயோ, சரி, யார் காசுல யார் சேவை செய்யறது? இது நாங்க உழைச்சு சம்பாதிச்சது. நீ யார் இதை எடுத்து செலவு பண்றதுக்கு? ஒண்ணு பண்ணு, நீ வேணா சொந்தமா சம்பாதிச்சு இல்லம் ஆசிரமம்னு ஆரம்பிச்சு எக்கேடோ கெட்டு போ. எங்க காசுல கை வைக்காத. என்ன இல்ல, அது சொல்றதுக்கு நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு? நான் சம்பாதிக்கிறது இலக்கியாவுக்கு மட்டும்தான் சொந்தம். நாங்களும் கார்த்திக்கும் எங்களோட சொந்த பணத்துல இருந்தா ஆரம்பிக்க போறோம். இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? இங்க பாரு கௌதம், இவளை நம்பி நீ போனேன்னு வை, சம்பாதிச்ச காசை இழந்துட்டு நடு ரோட்ல தான் நிக்கணும். பேரு கெட்டு போயிடும் கௌதம். அப்புறம் உன்னை பார்த்து ஊரே சிரிக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நிறுத்துங்க கொஞ்சம். அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த குடும்பத்தோட பேரை கெடுத்தது நீங்க. அத பார்த்து ஊரே சிரிக்கிறதுக்குள்ள அஞ்சலிய துரத்தி இந்த வீட்டுக்கு நல்லது செஞ்சவ நான். என்ன பத்தி நீங்க பேசுறீங்களா? சும்மா பணம் பணம்னு பேசிட்டு இருக்கீங்களே. உங்க கடைசி காலம் வரைக்கும் பணம் தான் உங்களை காப்பாத்துமா? உங்க பணத்தை வச்சு 4 நல்ல உறவுகளை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா? சிரிச்சு பேசுறதுக்கு ஒரு உண்மையான நட்பை உங்களால விலை கொடுத்து வாங்க முடியுமா? சும்மா அப்படியே பேசிட்டு தெரியாதீங்க. அப்புறம் காலம் போன கடைசியில யாருமே இல்லாதவங்கள ஆயிடுவீங்க. நாங்க ஆரம்பிக்க போற இல்லத்துக்கு நீங்க வர வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. ஏய், இந்த பைரவிக்கு எந்த காலத்திலயும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. என்ன ஆனாலும் சரி, நீ அந்த இல்லத்தை ஆரம்பிக்க நான் விட மாட்டேன். என்னது, விட மாட்டீங்களா? உங்ககிட்ட யாரு பெர்மிஷன் கேட்டது? அமைதியா இருங்க. இலக்க, நீ வா போலாம். கிளம்புமா. நோ கௌதம், நீயும் இவளோட சேர்ந்து ஆடாத. இல்ல ஆரம்பிக்கிற ஆசையை விட்டுட்டு போய் பிசினஸ் பாரு. முதல்ல அந்த செக்க கொடுங்க. சொன்னா கேளு கௌதம். இப்ப தர போறீங்களா இல்லையா? முடியாது. கௌதம், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம ஆதரவற்றோர் இல்ல பிளான் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மேடம்க்கு தெரியல. அதோட ப்ரொஃபைல் எல்லாம் நான் மொபைல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத மட்டும் காமிச்சோன்னு வைங்களேன், மேடம் உடனே ஒத்துக்குவாங்க. மேடம், காட்டட்டுமா? இங்க பாரு, நீ எந்த பிளான் ஸ்ட்ரக்சரை காட்டினாலும் என் டெசிஷன்ல இருந்து நான் மாற மாட்டேன். சரி, ஒரே ஒரு தடவை பாருங்க மேடம். அப்புறம் நீங்க உடனே ஆதரவற்றோர் இல்லத்தை ஆரம்பிக்க சொல்வீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். பாருங்க மேடம். என்ன மேடம், பிளான் நல்லா இருக்கா? இந்த ப்ரொஃபைல் நல்லா இருக்கா? சொல்லுங்க மேடம், நாங்க இல்லம் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா? சொல்லுங்க மேடம். ஆரம்பி. அட, என்ன உடனே ஒத்துக்கிட்டா? அந்த பிளான் என்னமோ எனக்கும் காட்டு இலக்கியா, நானும் பாக்குறேன். அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அது பெரிய டெக்னாலஜி, உங்களுக்கு புரியாது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் அட்வான்ஸ் கொடுங்க, கிளம்புங்க. இந்த கௌதம். வரேன் ஜானு.
சரிப்பா. இலக்கியா, அத்தை வா போலாம். வரும். சரி, நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. ஆ, என்ன காமிச்சாங்க? வீடியோவை காட்டி எல்லாத்தையும் சாதிக்கிறாளே. ஏ இலக்கியா, இந்த பைரவியே மிரட்டுறியா? இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.